இன்றைக்கு மதுரையை சனாதனத்தின் மையமாக மாற்ற பார்க்கிறார்கள். சனாதன அரசியல்வாதிகள் மதுரையை இன்றைக்கு குறிவைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சாதியாக சாதி சங்கங்களை அணுகுகிறார்கள். சாதி உணர்வுகளை திட்டமிட்டு பரப்புகிறார்கள், தூண்டுகிறார்கள். சாதி பெருமைகளை பேசுவதை ஊக்கப்படுத்துகிறார்கள். உனக்கான ஜனநாயக உரிமைகள் என்ன என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக மதவெறியை தூண்டுவதும் சாதி வெறியை தூண்டுவதும் எவ்வளவு ஆபத்தானது, தீங்கானது என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இது நான் யாருக்கு எதிராகவும் அரசியல் உள்நோக்கத்தின் அடிப்படையில் பேசவில்லை. நான் தேர்தலை பற்றி தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் சிந்திப்பேன். இப்போது கூட ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள், நீங்க எல்லாம் எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா, எப்ப தேர்தல் அறிக்கை எழுத போறீங்க? அது எங்க வேலை இல்ல. பெரிய கட்சிகள், ஆளுங்கட்சிகள், ஆள விரும்புகிற கட்சிகள் செய்யட்டும். நாங்கெல்லாம் நெகோசியேஷனுக்கு பிறகு எவ்வளவு சீட்டு வந்த பிறகு அந்த சீட்ல வேலை செஞ்சா போதும். எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பற்றி பேசுகிறோம். 2 சீட்டா 4 சீட்டா அது பிரச்சனை இல்லை. 2 சீட்டை 8 சீட் ஆகினாலும் 8 சீட்டை 10 சீட் ஆகினாலும் நான் ஒன்னும் முதலமைச்சர் காலையில் போய் உட்கார போறதில்லை. அந்த எண்ணிக்கையை உயர்த்துவது அல்ல என்னுடைய பிரச்சனை. நான் பேசுகிற அரசியல் எந்த அளவுக்கு மக்களிடத்தில் போய் சேருகிறது என்பதுதான் எனக்கு பிரச்சனை. நான் பேசுவதை கேட்பதற்கான ஒரு இடம் எனக்கு தேவைப்படுகிறது. என்னை கவனிப்பதற்கு, ஊடகம் என்னை கவனிப்பதற்கு ஒரு புள்ளி எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் தேர்தல் அரசியலில் என்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு போராட்டமும் ஊடாக நிகழ்கிறது. அவ்வளவுதான். பதவி எனக்கு பெரிதல்ல. 10 சீட்டு கூடுதலாக வாங்கி விடுவதனால் இங்கே எந்த பெரிய புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்திவிடப் போவதில்லை. அதுதான் எனக்கு பெரிதென்றால் கூடுதலாக தருகிற இடத்திற்கு என்னால் போய்விட முடியுமே. பதவிதான் பெரிதென்றால், எண்ணிக்கைதான் பெரிதென்றால், கூடுதலாக இடங்களை தருவதற்கும் பதவியை அள்ளி தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்கிற போது நான் அங்கே ஓட முடியுமே. இவ்வளவு விமர்சனங்களையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் திருமாவளவன் நீடிப்பதற்கு காரணம் பதவி ஆசை இல்லை என்பதுதான், பொருள் ஆசை இல்லை என்பதுதான். சாதி அடிப்படையிலான கொடுமைகளை நாம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பே எதிர்த்தவர்கள் இடதுசாரிகள். வெண்மணியில் நடந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, வாச்சாத்தியில் பாதிக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்கான நீதி பெறுகிற போராட்டமாக இருந்தாலும் சரி, அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரையில் அம்பேத்கர் இயக்கங்கள் போராடாத களங்களில் இடதுசாரிகள் போராடி இருக்கிறார்கள். எனவே இடதுசாரிகள் முற்போக்கு சக்திகளாகவும் நமது நட்பு சக்திகளாகவும் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால் தான் எந்த ஆதாயமும் இல்லாமல் அந்த களத்திலே நாம் நிற்கிறோம். ரவிக்குமார் அவர்கள் தமிழ் மண் இதழிலே ஒரு கட்டுரை எழுதிய போது பெரியார் குறித்த சில விமர்சனங்கள் வெளிவந்தன. அந்த நேரத்தில் பெரியார் இயக்கங்கள் மிக கடுமையாக விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக எதிர்வினையாற்றினார்கள். சில அம்பேத்கர் இயக்கங்களையே தூண்டிவிட்டு என்னை ஒருமையிலே பேச வைத்தார்கள். இதே மதுரையில் இன்னொரு இயக்கம், அந்த இயக்கத்தின் தலைவர் ஒரு அரங்க கூட்டத்திலே என்னை வாடா போடா என்றெல்லாம் பேசினார்கள். நான் எழுதவில்லை, ரவிக்குமார் எழுதிய எழுத்துக்கு. அந்த எதிர்வினைக்கு பிறகு நான் ரவிக்குமார் அவர்களை அழைத்து எழுத வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். அவரும் நிறுத்திவிட்டார். எழுதிய கட்டுரைகளை பதிப்பிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். அவரும் மறந்துவிட்டார். ஆனால் இன்றைக்கு பெரியாரை எவ்வளவு வெளிப்படையாக, கடுமையாக, மூர்க்கமாக பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்போம் என்று சொல்லுகிற நிலை வளர்ந்திருக்கிறது. பிராமணர் அல்லாதார் இயக்கத்தை கட்டிய பெரியார் வாழ்ந்த மண்ணில் தலித் அல்லாதார் இயக்கத்தை கட்டக்கூடிய சூழல் வளர்ந்தது. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து தலித் அல்லாதார் இயக்கம், அனைத்து சமுதாய பேர் இயக்கம் என்கிற பெயர்களை கட்டினார். இந்த விளைவுகள் எல்லாம் வலதுசாரிகளின் ஆதிக்கத்தால் இங்கே உருவாகி வருகின்றன. சனாதன சக்திகளின் ஆதிக்கத்தால் இங்கே வளர்ந்து வருகின்றன. எனவே சாதி ஒழிப்பு என்கிற அரசியலை நீர்த்து போக செய்கிறார்கள். சகோதரத்துவத்தை தகர்க்க பார்க்கிறார்கள்.
உண்மையான தமிழ் தேசியம் என்பது சனாதன எதிர்ப்பில் தான் அடங்கி இருக்கிறது. உண்மையான தமிழ் தேசியம் என்பது இந்து ராஷ்டிரம் அமைப்பதை தடுப்பதில் தான் அடங்கி இருக்கிறது. உண்மையான தமிழ் தேசியம் என்பது மதவழி தேசியத்தை உடைத்தெறிவதில்தான் இருக்கிறது. தமிழ் தேசியம் என்பது மொழிவழி தேசியம், மதவழி தேசியம் என்பது மொழிவழி தேசியத்தை எதிர்த்த ஒரு அரசியல். அது இந்தியா முழுவதும் ஒரே மதம், அதுதான் மதவழி தேசியம். அப்படி என்றால் மொழிவழி அடிப்படையில் உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது, மதவழி அடிப்படையில் தான் உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். மாநில அடிப்படையில் ஒரு தேசியவாதம் உருவாகக்கூடாது, தேசிய அளவில் இந்திய அடிப்படையில் தான் ஒரு தேசியவாதம் உருவாக வேண்டும். அந்த தேசியம் மதவழி அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். இதுதான் வலதுசாரிகளின் அரசியல், இதுதான் RSS அரசியல், இதுதான் பிஜேபியின் அரசியல். அதனால்தான் நாம் பெரியார் என்கிற ஆயுதம் தவிர்க்க முடியாததாக உணர்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஆயுதம் காலத்தின் கட்டாயம் என்று நாம் கருதுகிறோம், நம்புகிறோம். ஆனால் அந்த பெரியாரையே நாங்கள் இல்லாமல் ஆக்குவோம் என்பது எவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியல் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.